நான் காசு வாங்கிட்டேனா? ரீசெண்டாக டிவிகே சம்மந்தமாக ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து ஒரே நாளில் மாற்றக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி 2 கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணதையும் நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட்ல ஃபுல்லாக நீ டிஎம்கே பீரியட்ல இப்படிலாம் கேள்வி கேட்டியா? இத்தனை நாள் எங்கே இருந்த? இப்போ மட்டும் ஏன் கேள்வி கேட்குற? நீ டிஎம்கேட்ட காசு வாங்கிட்டு வீடியோ போடுற, உன்ன மாதிரி ஆட்கள்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் நிறையா போட்டிருந்தாங்க. ஆனால் நான் டிஎம்கே பீரியட்ல எதுவுமே பேசணுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்க. நான் அதில் வந்து மொழிப்போர் தியாகியிலிருந்து புல்வாமா தியாகிகள் வரைக்கும் பேசியிருக்கேன். பரந்தூர் திட்டத்தை எதிர்த்து, அதுக்கப்புறம் டங்ஸ்டன் திட்டத்தை எடுத்து பேசியிருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து பேசியிருக்கேன். தூய்மை பணிகள் போராட்டம், தூய்மை பணிகள் இறந்த விஷயம், இப்படி எல்லாத்தையுமே எடுத்து பேசியிருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன், சுட்டி காமிச்சிருக்கேன். பட் அதை எதையுமே பார்க்காம கேள்வி கேட்குற எல்லாரையுமே நீ டிஎம்கே பீரியட்ல பேசியிருக்கியா? இல்லை நீ ஊபி அப்படின்னு சொல்லி ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி டிஎம்கே பீரியட்லையும் கேள்வி கேட்டு பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து சங்கி அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நான் சங்கியோ ஊபியோ கிடையாது. நான் யாரு அப்படிங்கிறது இப்போ வெளிப்படையாக நான் சொல்லிடுறேன். நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவன். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ரொம்ப பிடிக்கும், அதை ஃபாலோ பண்ணுறேன். அம்பேத்கரிய கொள்கைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய உணர்வுள்ள ஒரு ஆள். ஸோ இதுதான் என்னோட ஆதரவு, வெளிப்பாடு எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் நாளப்பின ஏதாவது ஒரு வீடியோ சுட்டி காமிச்சு பேசும்போது நீ வந்து டிஎம்கே ஊபி சங்கி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட கருத்து, உங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் இதை நான் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா என்ன மாதிரி யூடியூபர் இல்லை இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல இப்படி கருத்து பேசி புரட்சி பேசி தன்னை ஒரு நல்லவன் புரட்சியாளன் காமிச்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள யாரையுமே அப்படியே கண்மூடித்தனமா பிளைண்டா நம்பிடக்கூடாது. ஓ இவர் சூப்பர், நல்லா பேசுறாரு, இவர் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நம்பிடவே கூடாது. அவங்களோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணி பார்க்கணும். இவர் சொல்றபடி தான் உண்மையிலேயே இருக்காரா? இவர் சம்பாதிக்கிற காசுலாம் மக்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்களாவது நல்லது பண்றாரா? மக்கள் கூட களத்தில் நின்று குரல் கொடுத்து போராட்டம்லாம் வர்றாரா? இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும். சும்மா வீடியோவில் பேசுறதுனா மட்டும் அவர் வந்து பெரிய ஆள் கிடையாது. ஸோ இப்படி யாரையுமே கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது. எல்லாருமே கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்கிற ஆரோக்கியமான விஷயத்த நான் வந்து ஒரு ஆரோக்கியமானதான் பார்க்குறேன். பெருசாக அது வந்து நான் வந்து வருத்தப்படலை. நல்ல விஷயம் தான். யாராக இருந்தாலுமே கேள்வி கேளுங்க, சந்தேகப்படுங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஃபியூச்சரில் இதே மாதிரி டிவிக்கு கவர்மெண்ட் எது பண்ணாலும் அது நல்ல விஷயங்கள் இருந்தால் பாராட்ட வேண்டிதான், தப்பான விஷயங்கள் இருந்தால் அதை சுட்டி காமிக்க வேண்டியதான். எதுவுமே பண்ணலைன்னா அதை தட்டி கேட்க வேண்டியதான். மற்றபடி கருத்தில் நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க. உங்களோட கருத்து சுதந்திரம். நான் யாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். நாங்காலி